ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை வரவேற்கிறோம். சார், இன்னைக்கு நாக்பூர்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கடந்த 2 நாட்களா வரக்கூடிய செய்திகள் மிகவும் கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. ஜனநாயக சக்திகளுக்கு ரொம்ப அச்சமூட்டும் வகையில் இருக்கிறது. ஒரு 100 காலத்துக்கு, ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி இதே நாக்பூர்ல தான் ஆர்எஸ்எஸ் உருவாச்சு. இன்னைக்கு அந்த நாக்பூர்ல அவங்க நாங்க அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க போறோம். இப்போ ஒரு சவான்னு ஒரு படம் அந்த படத்துல இந்த மாதிரி சிவாஜியோட மகனை கொடூரமா அவங்க கொண்டிருக்கிறாங்க, மூலாயர்கள்லாம் மராத்திய பரம்பரையை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. முதலமைச்சரே கிட்டத்தட்ட அவுரங்கசீப் கல்லறையை இடிக்கணுங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. என்ன நடக்குது? குரானை எரிச்சிட்டாங்கன்னு பரவுறாங்க. ஒரு பதட்ட சூழல் வருதுங்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்? எங்க இதுக்கு விதை போட்டிருக்கிறாங்க? என்ன விஷயம்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, அவுரங்கசீப் அவருடைய ஆட்சியின் போது இவங்க சொன்ன இதையே செய்திருந்தாலும், அதை விட அதிகமாகவே அவர் கொடுங்கோலராக இருந்தாலும் கூட, அது இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன், இருந்தாலும் கூட 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை கிளறுவது ஒரு அறிவுடைமை கிடையாது. எந்த வரலாறு எடுத்தாலும் அது ராமருக்கு எதிராக பகுத்தறிவாளர்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, எப்போ நடந்ததை ஏன் இப்போ பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, வரலாறாக பார்க்கணுமே தவிர, அவுரங்கசீப் இவங்க சொன்னபடி நடந்து இருந்தால் கூட அதை இப்போ கிளற வேண்டியது ஒரு அறிவுடைமையானது இல்லைங்கிறத விளங்கிக்கணும். இப்படி இருந்தால் நாடு நிம்மதியாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் கிளற ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பல பிரிவுகள் இந்து சமுதாயத்தில் இருக்குது. ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இன்னொரு சமுதாயம் செய்த கொடுமைகளை எல்லாம் எடுத்தவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசுனாங்கன்னு சொன்னால், அது மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள நல்லிணக்கம் கெட்டு போயிடும் என்பதை முதல்ல ஒரு அடிப்படையாக சொல்லிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், இதுக்கு முக்கியமான காரணம் இந்த திரைப்படங்கள் வழியாகத்தான் இந்த கலவரத்தை உண்டாக்கணுங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. காஷ்மீர் ஃபைல் மாதிரி படங்களை எடுக்கிறது, கேரளா ஸ்டோரி, அது மாதிரி எடுப்பதில் தான் இந்த சவ்வாங்கிற திரைப்படத்தை ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அது பிப்ரவரி 14 வெளியிடப்பட்ட அந்த படத்தில் அந்த சாம்பாஜினா சிவாஜியுடைய மகன், மராட்டிய மன்னர் சிவாஜியுடைய மகனுக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த அந்த பிரச்சனைகளை ஒரு மதச்சாயம் பூசுகிற விதமாக அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த அவுரங்கசீப்புக்கும் சாம்பாஜிக்கு நடந்தது ஒரு படுகொலையில் வராது, போரில் நடந்தது. போரில் இரண்டு அணிகள் போர் செய்து கொள்ளும் பொழுது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்களால அவுரங்கசீப்னால இந்த சாம்பாஜிங்கிறவர் கொல்லப்படுறாரு. அதே மாதிரி சிவாஜியினால பல முஸ்லீம் தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதை போர்க்களத்தில் நடக்கக்கூடியதையெல்லாம் ஒரு கொலை மாதிரி, ஒரு கலவரத்தில் கொன்ற மாதிரி சித்தரிக்கிறது ஒரு அறியாமையான ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அவுரங்கசீப் இந்த சாம்பாஜியை கொன்றார் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி அது இந்து மதத்துக்கு எதிரானவர், இந்துக்களுக்கு எதிரானவர் என்று அவர்கள் சித்தரிக்க பார்த்தார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க பொய். ஏன் பொய்ன்னு சொல்கிறோம்னு கேட்டால், அவர் அவுரங்கசீப்புடைய அந்த ஆட்சியில் அவருக்கு சப்போர்ட்டாக பல இந்து தளபதிகள் இருந்திருக்கிறாங்க, பல இந்து மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் என்று இவங்க சித்தரிக்கிறது உண்மையாக இருந்தால், உதாரணமாக ராஜா ஜெய்சிங்னு ஒரு ஆள், அவர் தான் முக்கியமான தளபதி, அவுரங்கசீப்புக்கு முக்கியமான தளபதியாக இருக்கிறாரு. அவர் இந்து தான். அவர் பல படையெடுப்புகள் அவர் தலைமையில் நடந்திருக்குது. அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் என்று அவுரங்கசீப் இருந்திருப்பாரையானால் அந்த தளபதி அதில் ஒரு ஆளாக இருந்திருக்க மாட்டார். அதே மாதிரி ராஜா ஜஸ்வந்த் சிங்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் ஒரு முக்கியமான இந்து தளபதி. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அவுரங்கசீப் இராணுவத்தில் முக்கியமான உயர் பதவியில் இருக்கிறார். அப்போ தன்னுடைய நாட்டில் ஒரு உயர் பதவியில் இந்து தளபதிகளை வைத்திருக்கிறாரு. அவங்களும் மனமொப்பி செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், இதில் ஒரு இந்து மத விரோதின்னு அவங்க சித்தரிக்கிறதுக்கு எதிராக இந்த தகவல்லாம், இந்த வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ராஜா ராம் சிங்னு ஒரு ஆள் அவரும் என்ன செஞ்சார்னா, அவுரங்கசீப் இராணுவத்தில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி இந்துக்களே முக்கியமான தளபதிகளாக அந்த அவுரங்கசீப் வைத்திருக்கும் பொழுது
இவங்க அதை சிதைக்கும் விதமாக அதை வந்து இந்துக்களுக்கு விரோதி, இந்துக்களை கொன்றவர், இந்துக்கள் முஸ்லிம்களுக்குரிய சண்டை மாதிரி அந்த சிவாஜிக்கு உரிய சிவாஜியோடு நடந்த யுத்தத்தையும் அவர் மகனோடு நடந்த யுத்தத்தையும் சித்தரிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ரஜபுத்திரர்கள் இந்து மதத்துல ரொம்ப பிடிப்பா உள்ளவங்க, அந்த காலத்துல ரொம்ப கடுமையான பிடிப்போடு இருக்கிற ஒரு சமுதாயம் ரஜபுத்திரர்கள். இந்த ரஜபுத்திர வீரர்கள் வந்து மராத்தியர்கள் இன்னும் பல எதிரான போர்களில் வந்து அவுரங்கசீப் இராணுவத்தில் தான் அவங்க இருந்தாங்க. சிவாஜி எதிர்த்து, சிவாஜிக்கு எதிராகவும் அவுரங்கசீப்புக்கு ஆதரவாகவும் இருந்த யாருன்னு கேட்டால் ரஜபுத்திரருங்கிற ஒரு இனம் இப்போ இருக்கிறாங்க. ரஜபுத்திரர்கள் அவங்கள வந்து அவுரங்கசீப் இப்படி அந்த இந்து மதத்தில் பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவங்க சொல்றபடி இந்துக்களுக்கு எதிரானவராக இருந்தாருன்னா ரஜபுத்திரர்கள் வந்து இவங்களுக்கு எதிராக இருந்திருப்பாங்க. அவுரங்கசீப்பை இப்போ காலி பண்ணியிருப்பாங்க. அவுரங்கசீப்புக்கு துணையாக இருந்திருக்கிறார் என்பது பார்த்துருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் சில மன்னர்களும், குறுநில மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மன்னர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா அவுரங்கசீப்புக்கு இந்து மன்னர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவுரங்கசீப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ராஜா ஜெய்சிங்னு ஒரு ஆள். இவர் வந்து இந்து மன்னர்கள் தக்கான பிராந்தியத்தில் வந்து இவர் அவுரங்கசீப் மராட்டியர்களோடு நடக்கிற யுத்தத்தில் மராட்டியர்கள் பக்கம் நிற்காம அவுரங்கசீப்போட சேர்ந்து இவரை களம் மாறுறார். மராட்டியர்கள் என்று சொன்னால் அந்த சிவாஜியுடைய படையினருக்கு எதிராக என்ன செய்கிறாரு, அவர் அவுரங்கசீப்புக்கு சார்பாக அவர் களம் இறங்குறத வரலாறு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ராஜா ஜஸ்வந்த் சிங்னு ஒரு ஆள் இருந்தார். இவர் ஒரு முக்கியமான இந்து மன்னர் தான். இவர் பல போர்களில் வந்து அவுரங்கசீப்புக்கு ஆதரவாக இருக்கிறார். அங்கே நடந்தது போர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அவுரங்கசீப் ஒரு இந்து விரோதி அப்படின்னு இவங்க சித்தரிக்க தான் பார்க்குறாங்க திரைப்படத்தின் மூலமாக. அதை திரைப்படத்தின் மூலமாக காட்ட பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு வரலாறை முழுமையாக என்ன செய்யணும் நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால் இவங்க சித்தரிக்கிறது தப்பு, கலவரத்துக்காக சித்தரிக்கிறாங்களே தவிர இது உண்மை இல்லைன்னு விளங்கிக்கலாம். அதே மாதிரி ராஜா ராம் சிங்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஒரு இந்து மன்னர் தான். இவர் என்ன செய்கிறாருன்னா அவுரங்கசீப்பை சேர்ந்து போர் செஞ்சிருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அது போக அவுரங்கசீப்பை என்ன செஞ்சிருக்காருன்னா நடத்திய போர்களில் முஸ்லீம் மன்னர்களுக்கு எதிராக போர் செஞ்சிருக்கிறார். அதாவது அவுரங்கசீப்போட இந்து மன்னர்கள் சேர்ந்திருக்கிறாங்க என்பதை பார்க்கும் பொழுது அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் என்கிற ஒரு அரசியல் காரணத்துக்காக போர் நடக்கும்போது இந்துவோட முஸ்லீமோட எல்லாரும் அப்படி நடந்துச்சே தவிர அவர் இந்துக்களை கருவறுத்த ஒரு ஆள் என்று இருக்குமேயானால் அவருக்கு சார்பாக இந்து மக்கள்ல ரஜபுத்திரர்களோ இந்து தளபதிகளோ இந்து மன்னர்களோ இருந்திருக்கவே மாட்டார்கள். அவங்க மக்கள்கிட்ட இருந்து செல்வாக்கு போயிடும். அவங்க மக்களை அவங்களை வெறுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில அந்த மாதிரி இந்த சமுதாயமே கருதாத காரணத்தினால்தான் அவங்க வந்து அவுரங்கசீப்போட இருந்ததை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் பஞ்சாப்லையும் காஷ்மீர்லையும், அப்போதைய பஞ்சாப்னா அந்த பாகிஸ்தானும் சேர்ந்த பஞ்சாப், அந்த பஞ்சாப்லையும் காஷ்மீர்ல வந்து முஸ்லீம் மன்னர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த முஸ்லீம் மன்னர்களை எதிர்த்து ஒரு படம் நடத்தி போறார். முஸ்லீம் மன்னர்களுக்கு எதிராக அவுரங்கசீப் ஒரு முஸ்லீமு, பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்கிறது முஸ்லீமு, முஸ்லீம் ஆட்சிக்கு எதிராக இவர் போய் சண்டைக்கு போறாருன்னு சொன்னா அப்போ மத அடிப்படையில் ஆட்சியை விஸ்தீர்ணப்படுத்தணும், எல்லாருக்கும் உள்ள மாதிரி நம்ம ஆட்சியை பெருசாக்கணும் என்கிற நோக்கத்துக்கு நடந்த விஷயமாகத்தான் இது. காஷ்மீர்ல அப்படித்தான். காஷ்மீர்ல உள்ள முஸ்லீம் மன்னரை எதிர்த்து இவர் படம் நடத்தி போய் என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு போறாரு. அதே மாதிரி வந்து பீஜப்பூர் சுல்தானுடைய போர் வந்து பிரபலமான போர். பீஜப்பூருங்கிற பகுதியில் சுல்தான் முஸ்லீம் மன்னர் தான் இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் கையில் ஆட்சி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் போய் படையெடுத்து போய் இவர் அவங்களோட சண்டைக்கு போறாரு அவுரங்கசீப். அப்போ முஸ்லீம் இந்துங்கிற டாபிக்கே இல்லை. இவர் வந்து முஸ்லீம்களோடவும் சண்டைக்கு போயிருக்கிறார். இவரோட சேர்ந்த இந்து மன்னர்களும் போருக்கு பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி கோல்கண்டா சுல்தானகம்னு சொல்லுவாங்க. அந்த கோல்கண்டாங்கிற பகுதியும் முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சியில் தான் இருந்துச்சு. அப்போ பீஜப்பூர், கோல்கண்டா, பஞ்சாப், காஷ்மீர் ஆகிய 4 பகுதிகளில் முஸ்லீம்கள் அவங்க பகுதியில் தக்க வைத்து கொண்டிருந்தார்கள். அதை தன்னுடைய நாட்டோட இந்தியாவோட இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவுரங்கசீப் அவங்களோட யுத்தம் செஞ்சிருக்காரு, பல போர்கள் நடத்தியிருக்கிறார். அப்போ அவுரங்கசீப் என்பவரை ஆட்சியை விஸ்தீர்ணமாக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு அரசியல் நடவடிக்கைக்காகத்தான் போர்கள் செஞ்சாரே தவிர சிவாஜியோட நடந்த போர் வந்து இந்துவை ஒழிக்கிறதுக்கு உள்ளது கிடையாது. அப்படி இருக்குமேயானால் இந்து மன்னர்கள் இந்து மக்கள்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு அடிப்படையை என்ன செய்யணும், முக்கியமாக இவங்க பரப்புறது அந்த சாம்பாஜியுடைய விஷயத்தை வச்சு தான் சினிமாவில் அப்படி தான் காட்டியிருக்கிறாங்க. சும்மா பிடிச்சி கொள்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர அது ஒரு போரில் நடந்தது. இவர் ஜெயிக்கிறாரு, ஒரு தோக்குறாரு. தோர்த்தவர் என்ன செய்வாங்கன்னா மரண தண்டனை கொடுப்பாங்க. எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு பூட்டோவை கூட பாகிஸ்தானில் தூக்கில் போட்டாங்களா இல்லையா, ஒரு ஜெயிச்சு ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னால் முந்தைய ஆட்சியாளர்களை ஜனநாயக நாட்டில் அப்படி இருக்காது. ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சி முறையாக இருக்குமே என்றால் எதிரில் உள்ள ஆட்களை வந்து தண்டிக்கிறதுங்கிறது ஒரு உலகம் பூரா உள்ள ஒரு நடைமுறை தான்.
அது அவுரங்கசீப் மாட்டி இருந்தாலும் சிவாஜி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாரு, அந்த மரண தண்டனை கொடுத்தா இருப்பாரு. இதை வந்து மதத்துக்கு கொடுத்ததுன்னு கிடையாது. என்னுடைய நாட்டை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு இவன் குறுக்க நிற்கிறான், அவனை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்ச ஒரு விஷயத்தை எல்லாம் மதக்கலர் பூசி கொண்டு வர்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த படமும் அந்த அவுரங்கசீப் இதை அப்புறப்படுத்தணும்னு சொன்னால் அது ஒரு அடிப்படையை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக இந்த அவுரங்கசீப் மீது வெறுப்பு விதைப்பதற்கு அவங்க வைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சில கோயில்களை இடித்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து கோயில்களை இடித்தாருங்கிற குற்றச்சாட்டை வைப்பாங்க. கோயில்கள் இடித்தல் என்பது வந்து பொதுவாக இப்போ காங்கிரஸ் காலத்திலேயே சில பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது, பிஜேபி காலத்திலையும் பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. பிஜேபி காலத்தில் இடிக்கப்படுவதற்கு பிஜேபி அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு இடிக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இடிக்கப்படுவது வந்து காங்கிரஸ் விரும்பாம, காங்கிரஸ் கைமீறி கீழே உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்படி எந்த ஒரு ஆட்சி முறையிலும் இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கும். இல்ல மசூதி, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது காங்கிரஸ் காலத்துல தான், நரசிம்மராவ் பீரியட் தானே, காங்கிரஸ் காலத்தில் நடந்துச்சு. அதனால ஆனா காங்கிரஸுக்கு அதில் உடன்பாடு கிடையாது, அதை தடுக்க முயற்சி பண்ணினாங்க. பிஜேபி வந்து ஆட்சியில் இருந்திருந்தார்கள்னா இடிக்கிறது அவங்கள பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணியிருப்பார்கள். அப்போ ரெண்டா பிரிக்கணும். அவுரங்கசீப் காலத்தில் வந்து கோயில்கள் இடிக்கப்பட்டுச்சுன்னா இடிக்கப்பட்டு இருக்கலாம், அது துல்லியமான தகவல் இல்லை. சில பயணிகள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்குமேயானால் அவுரங்கசீப் அதில் உடன்பட்டாரா, அவர் கீழே உள்ளவர்கள் செஞ்சார்களா என்று பார்ப்பதாக இருந்தால், அவுரங்கசீப் வந்து இந்து கோயில்களுக்கு மானியங்கள் வழங்கியிருக்கிறார். கோயில்களை இடிக்கிறத ஒரு கொள்கையாக கொண்டவராக இருந்தால் அந்த கோயில்களுக்கு தொடர்ச்சியாக நடத்துவதற்கு, பூசாரிகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, நைவேத்தியம் செய்வதற்கு, இன்னும் அதனுடைய பராமரிப்புக்கு தேவையானதற்கெல்லாம் அவங்களுக்கு வந்து மானியம்ங்கிற முறையில் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இந்து கோயில்களுக்கு அவர் வழங்கியிருக்கிறார். இந்து கோயிலில் வழங்கியிருக்கிறாருன்னு கேட்டால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மானியம் வழங்கியிருக்காரு. இந்த சர்ச்சைக்குரியதை பாக்கியிருக்கிறாங்களே, அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து மானியம் வழங்கினார் என்பது ஆவணங்கள் மூலமா உறுதிப்படுத்த ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி உஜ்ஜயினில உள்ள மகா காளேஸ்வர் கோயில், அதுக்கு அவுரங்கசீப் இணைஞ்சிருக்காருன்னா மானியம் வழங்கியிருக்கிறார். மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் உள்ள சில கோயில்களுக்கும் மானியம் வழங்கியிருக்கிறார். இந்த மானியம் வழங்கினதெல்லாம் அவங்க அங்கங்க உள்ள கல்வெட்டுகள்ல, ஆவணங்கள்ல, செப்பேடுகள்ல இதெல்லாம் ஆதாரங்களாக நிரூபிக்கப்பட்ட விஷயமா இருக்குது. அப்ப இவர் கோயிலை இடிக்கிற ஒரு ஆளா இருந்தாரே, ஆனால் இவர் வந்து அந்த கோயில்களுக்கு ஒழுங்கா நடப்பதற்கு மானியம் கொடுப்பாரா? அந்த கோயில்கள் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், எந்த நிதி நெருக்கடிக்கும் ஆளாகாமல் அது நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நிதியை நம்ம கொடுக்கணும், ஆட்சியாளர் முறையில் நம்ம கொடுக்கணும் என்று சொல்லி அதுக்கெல்லாம் கொடுத்தார் என்று சொன்னால், அவருடைய ஆட்சியில் ஆங்காங்கே சில கோயில்கள் இடிக்கப்பட்டிருந்தால், அல்ல வேறவருடைய இந்து மன்னர் காலத்தில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருந்தால் நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், அவங்களே அதுக்கு இப்போ திமுக ஆட்சியில் எத்தனை காரியங்கள் நடக்குன்னா திமுக தான் பொறுப்புன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அண்ணா திமுக ஆட்சியில் நாட்டில் எவ்வளோ காரியங்கள் நடக்கும். அவங்களே அதை கொள்கையாக வைத்து நியாயப்படுத்தி அந்த மாதிரி செய்தால் மாத்திரம்தான் அந்த குற்றச்சாட்டை சுமத்தணும். அவுரங்கசீப் ஆட்சியில் வந்து சில ஆர்வ கோளாறுல சில பேர் செஞ்சிருப்பார்களே, ஆனால் அது அவருடைய கட்டளைப்படி, அவருடைய அனுமதியோடு, அவருடைய உத்தரவோடு நடந்ததா என்றால் நிச்சயமா கிடையாது. அப்படி இருந்திருக்குமே ஆனால் அப்ப இந்த கோயில்கள் தன்னால் அழிய விட்டுருப்பாரு. மானியம் கொடுக்கலன்னா அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிறது, அது நிர்வகிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அதுக்கு நிலப்புலன்கள், பல ஏக்கர் நிலங்களும் பொருளாதாரங்களும் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து அது ஒழுங்கா நடப்பதற்கு தான் கொடுக்குறாரு. அந்த ஒரு குற்றச்சாட்டையும் சொல்வார்கள், வெறுப்பு விதைப்பதற்காக வேண்டி. இது மாதிரியான ஒரு கதைகளை பரப்பி என்ன செய்யறாங்கன்னா அதை பழிவாங்கணும்னு வந்து மக்களை வந்து உசுப்பி விடுறாங்க. ரெண்டுமே தவறான ஒரு விஷயம். மூணாவது இந்த அவுரங்கசீப் விஷயமாக சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் வந்து இந்துக்களுக்கு ஜிசியா வரிங்கிற ஒரு வரியை போட்டாரு. அதாவது முஸ்லிம்களுக்கு இல்லாம இந்துக்களுக்கு வந்து அவர் ஜிசியாங்கிற வரி ஒண்ணு போட்டாரு அப்படின்றத சொல்றாங்க. ஜிசியாங்கிற வரி அவர் போட்டதுங்கிறது உண்மை, வரலாற்றுல உள்ள மறுக்க முடியாது. அவருடைய நூல்கள், ஆவணங்கள்ல எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆனா ஜிசியாங்கிறது என்ன என்று விளங்கி கொண்டோமையானால் நமக்கு இதை வந்து இந்த கசப்பு யாருக்குமே வராது. பொதுவாக ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதா இருந்தால் அது வந்து வரியை கொண்டுதான் நிர்வகிக்க முடியும். இப்ப நம்ம காலத்துல மாதிரி 72 வகையான வரிகள்லாம் கிடையாது. நேரடியாக தலைக்கு தான் வரி வசூலிப்பாங்களே தவிர, பேனா வாங்கினா வரி, பென்சில் வாங்கினா வரி, கார் போனா வரி, ரோடுக்கு வரின்னு இப்படி வகை வகையா வரி வாங்குறாங்கல்ல. ஜிஎஸ்டி கிடையாதுங்கிறீங்க, ஜிஎஸ்டி எல்லாம் இல்லைங்கிறீங்க, ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாதுங்கிறீங்க. அவன் ஜிஎஸ்டி அப்ப கிடையாது. அப்ப உள்ள வரியை என்ன, நாட்டை நடத்துறதா இருந்தா குடிமக்களுக்கு வரி போடுவாங்க. அந்த குடிமக்களுக்கு போடும்போது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தில் ஜக்காத்துன்னு ஒரு வரி இருக்குல்ல, அதை கொடுங்கன்னு வாங்குறாரு.
முஸ்லீம்கள்ட்ட வந்து ஜக்காத் என்கிற வரியை வந்து அவுரங்கசீப் வாங்குறாரு. அந்த முஸ்லீம்களுக்குள்ள ஜக்காத் வரியை இந்துக்கள்கிட்ட வாங்க முடியாது. இந்துக்கள்கிட்ட வாங்குறதா இருந்தா உங்க மதத்து வரியை எதுக்கு எங்கள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. முஸ்லீம்களும் வரி கொடுத்தார்கள், பேர் தான் வேற. முஸ்லீம்களும் ஜக்காத் என்கிற பேர்ல அரசுக்கு வரி செலுத்தினார்கள். இந்துக்கள்கிட்ட வந்து அப்ப ஜிஸியா கொடுங்க, நாடை நடத்தணுமா இல்லையா? நாட்டை நடத்துவதற்கு நிதி வேணும். முஸ்லீம் மாத்திரம் நிதி கொடுத்து நீங்க கொடுக்காம இருந்தால் நீங்க ஓரங்கட்டப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கே வந்துடும் என்ற காரணத்திற்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவுரங்கசீப் வந்து முஸ்லீம்கள்ட்ட ஜக்காத் என்கிற முறையில ஜக்காத்து முறையில வசூலிப்பது வந்து ஜிஸியாவை விட அதிகம். இருக்கிறத கணக்கு பண்ணி 2.5% வாங்குறது. அதாவது 1 கோடி இருந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபா வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான தொகையில வாங்கிற தொகையாக ஜக்காத் என்பது அவங்களுடைய வருமானத்துல 2.5% என்ற அடிப்படையில் அது வசூலிக்கப்படுற வகை. அதையெல்லாம் வச்சு தான் நிர்வாகம் பண்றாரு. அதே நேரத்தில் இதே வரியை வந்து இந்துக்கள் மேல போட்டாங்கன்னு சொன்னா இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்க மதத்து வரி எதுக்கு எங்கள் மீது திணிக்கிறீங்க என்று சொல்ற நிலைமை வரும். அல்ல வரியை போடாம விட்டாங்கன்னா நாட்டை நடத்த முடியாது. எல்லாருடைய பங்கு வேணும். நாட்டை நிர்வகிப்பதற்கு எல்லாருடைய பங்கு இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த ஜிஸியா கூட எப்படி வச்சாங்கன்னு சொன்னா, பணக்காரர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 42 வெள்ளி நாணயம். அந்த காலத்துடைய வெள்ளி நாணயம் அது என்ன மதிப்புன்னு எனக்கு தெரியல, போய் பார்த்தா தெரியும். அப்ப அந்த காலத்தில் உள்ள கணக்கு பிரகாரம் செல்வந்தர்களா இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 48 வெள்ளி காசு கொடுக்கணும். நடுத்தர வருமானத்தை கணக்கு பண்றாரு. நடுத்தர வருமானம் உள்ளவங்களா இருந்தா ஒரு ஆண்டுக்கு 24 வெள்ளி காசுகளா இருக்கணும். ஏழைகளா இருந்தாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 12 வெள்ளி காசு, மாசத்துக்கு 1 வெள்ளி காசு, மாசத்துக்கு 1 காசுங்கிற முறையிலையும், இவங்களோட நடுத்தர வர்க்கத்துக்கு மாசத்துக்கு 2 காசுங்கிற அடிப்படையிலையும், இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளவங்களுக்கு வந்து மாசத்துக்கு 4 காசு. அதாவது 48ன்னா மாசம் 4 வருதுல்ல, மாசத்துக்கு 4 போட்டா வருஷத்துக்கு 48 வரும். அப்ப இந்த மாதிரி 1 காசு 2 காசு 4 காசு அவர் போட்ட வரி. இதுதான் ஜிஸியா என்ற முறையில வரி போட்டு வாங்கினார். இந்த வரி கூட அவர் அந்த ஜிஸியா வாங்கும் பொழுது கூட பெண்களுக்கு அந்த ஜிஸியா வரி போடலை. அதே மாதிரி குழந்தைகள் வீட்டில் எத்தனை எண்ணி பார்த்து தலைக்கெல்லாம் வாங்குறது இல்லை, பெண்களை கழிச்சிருவாங்க, குழந்தைகளை கழிச்சிருவாங்க, முதியோர்களையும் கழிச்சிருவாங்க. துறவிகள் அதாவது மத குருமார்கள் இருப்பாங்கல்ல, இந்து மதத்தினுடைய குருமார்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கிடையாது. அதான் வேலை செய்ய திறனற்றவர்கள் இருப்பாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள்ங்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ளவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கும் ஜிஸியா வரி கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப அதல பாதத்தில் கிடந்த ஏழைகள், அப்ப இவர்களுக்கெல்லாம் விதிவிலை கொடுத்துருவாங்க. அதாவது பணக்காரர்கள், நடுத்தரவர்கள், ஜிஸியாவை 1 பைசா 1 காசு கொடுக்கறதுக்கு வசதி படைத்த ஏழைகள், இந்த 3 கேட்டகரியாக அவருடைய ஆட்சியில வந்து ஜிஸியா வசூலிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. ஜிஸியா ஆனா ஜிஸியாவை இந்துக்களுக்கு ஜிஸியா வசூலித்தார்னு சொல்லும் போது நாட்டை நிர்வகிப்பதற்கு வரி கட்டணமா இல்லை குடிமக்கள். குடிமக்களுடைய வரி இல்லாம எப்படி நாட்டு நடத்த முடியும்? இராணுவத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி, அடிப்படை வசதி செஞ்சு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான் உலக நாடுகளில் எந்த நாடா இருந்தாலும் பெட்ரோல் குளிக்கிற நாட்டிலும் கூட அதுல ஒரு 5% எல்லாத்துக்கும் வரி போடத்தான் செய்கிறான். வளமா இருக்கக்கூடிய நாடுகளிலும் கூட வரி இல்லாமல் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் அந்த நாட்டை நிர்வகிப்பதாக இருந்தால் அவர் வந்து வரி போட வேண்டிய நிர்பந்தத்து கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அந்த வரி எப்படி போடுறாருன்னா, முஸ்லீமுக்கு தனி வரியும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தனி வரியும் போடுறாரு. முஸ்லீமுடைய வரியை இந்துக்களுக்கு போட்டாங்கன்னா அவங்க மத திணிப்புன்றாங்க. உங்க வரி எதுக்கு எங்க மேலே திணிக்கிறேன்றாங்க. இப்போ நாட்டை நிர்வகிப்பதற்கு நீ வரி கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா எல்லார்ட்டையும் வரி வாங்கினார். இந்த வரி வாங்கினது வந்து எதுக்கு வாங்கினார்? வாங்கி ஒரு பங்களா கட்டுக்கிற வாங்கினாரா, அரசு நடத்துறதுக்கு வாங்கினாரா? அரசாங்கத்தை நடத்துவதற்காக வேண்டி மக்கள்கிட்ட வரி வாங்குவது 2 பேர்ல வாங்குறாரு, 2 வகையில வாங்குறாரு. முஸ்லீம்கள் வந்து கூடுதலாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த நாட்டை என்ன செஞ்சிருந்தாருன்னா அவருடைய காலத்துல வந்து பிரம்மாண்டமாக உலகத்திலேயே அவுரங்கசீப்புடைய காலம்தான் பொருளாதாரத்துல உச்சத்தில் இருந்த காலம். இந்தியா உலக பொருளாதார வல்லரசுங்கிறாங்கல்ல, அந்த நிலையில் இருக்கணும். நிப்பாட்டினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரியான திட்டங்கள் தான். வரியை வந்து எல்லாத்தையும் வசூல் பண்ணா தான் அதை அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். இது வந்துகிட்டு ஜிஸியா வசூலித்தார்னு சொல்லி வெறுப்பு உண்டாக்குறதுக்காக வேண்டி செய்யறாங்க. உண்மையில் அவர் ஜிஸியா வசூலிக்காம முஸ்லீம்ட்டு வசூலிக்கிற மாதிரி எல்லாருக்கும் வசூலித்தாருன்னா அதை விட மோசமான ஒரு மதவரி போக்கா கருதப்பட்டிருக்கும். உங்க மதத்தை எங்க திணிக்கிறேன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த 3 தான் ஒரு குற்றச்சாட்டு. இல்ல இந்த குற்றச்சாட்டுல இல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அக்பர், ஹுமாயூன், பாபர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், இத்தனை அக்பர் பாபருடைய வாரிசுகள், முகலாய சாம்ராஜ்யங்கள், இத்தனை மன்னர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவுரங்கசீப்பை மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் காரர்கள் குறிவைத்து இந்துக்களின் எதிரி, வீர மன்னன், மராத்திய மண்ணின் அடையாளம், சிவாஜியின் எதிரி, சிவாஜி பையனை கொன்னுட்டாரு, சிவாஜிக்கும் இவருக்கு தான் சண்டையே,
அந்த இந்துத்துவ உணர்வோட சேர்த்து மராத்தி தேசிய உணர்வையும், இப்ப நம்ம எப்படி தமிழர், கன்னடர் அப்படிங்கிற அந்த உணர்வையும் சேர்த்து முஸ்லீம் வெறுப்பா அவங்க சித்தரிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். மராத்தி அப்படின்னாலே முஸ்லீம் வெறுப்பு. அதை வச்சுதான் சிவசேனாலாம் பெரிய பெரிய கலவரங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தினாங்க. சிவாஜி அப்படின்னாலே முஸ்லீம்களுக்கு எதிரி, அப்படின்னா மராத்தியர்கள் எல்லாரும் சிவாஜிக்கு எதிரி. அப்ப இந்துத்துவா அங்க மட்டும் வேறு விதமா கட்டமைக்கப்படுது. பொதுவா இந்துத்துவா முஸ்லீமுக்கு எதிராக இருந்தாலும் மராத்திய மண்ணில் மட்டும் மராத்தி தேசிய உணர்வோட சேர்ந்து, மராத்தியர்னாலே நம்ம அவுரங்கசீப்புக்கு எதிராக இருக்கணும், ஏன்னா அவர் நம்ம மன்னரை கொண்டுட்டாருன்னு சித்தரிக்கிறாங்க. ஏன் பர்டிகுலரா இந்த மன்னர், இந்த முஸ்லீம் முகலாய மன்னருக்கு மட்டும் இப்படி ஒரு வரலாறு அவங்க கட்டமைக்கிறாங்க? மற்ற மன்னர்களுக்கு கூட இந்த அளவுக்கு அவங்க இது பண்றது இல்லையே. இவர்கிட்ட ஒரு என்னன்னு கேட்டால், முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், இவர் கொஞ்சம் இஸ்லாமிய அடிப்படையில் அதிக நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் தன்னளவில். அதாவது தொழுகையை கடைபிடிப்பது, ஒரு முஸ்லீமாகவே தன்னை எல்லா இடத்துலையும் காட்டிக் கொள்வது. அவருடைய அடக்கத்தலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்கா கட்டியிருக்காது. எல்லா இடத்துலையும் நீங்கள் அடக்கத்தலத்தை பார்த்துருப்பீங்க, சமாதிகளை பார்த்துருப்பீங்க. அவுரங்கசீப்புடையது வெறும் மண் தரையாக தான் வசதி வச்சிருப்பாங்க, லேசாக இருக்குமே தவிர அவர் கட்டக்கூடாதுன்னு உயில் எழுதிட்டு போயிட்டாரு. என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய சொந்த பணத்தில் தான் தொப்பி வித்து அந்த குரானை எழுதி விற்பனை செய்வார். அதில் கிடைத்த வருமானத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், அதை கொண்டு என்னுடைய அடக்கஸ்தலத்தை நீங்கள் அடக்கம் செய்யணும், அதில் எந்த விதமான கட்டுமானங்களும் எழுப்பக்கூடாது என்று சொல்லி அவர் வசியத்துமாங்க உயில்னு சொல்லுவாங்க. அந்த பாபர் அவுரங்கசீப்போட உயில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த உயில் அப்படி இருக்குதுங்கிறது தினமலர் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கலாக கூட எழுதியிருந்தாங்க. அப்போ அந்த 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 உயிரில் அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டால், என்னுடைய அடக்கஸ்தலத்தை இப்போ மற்ற ஷாஜஹான், ஜஹாங்கீருடைய அடக்கஸ்தலங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு அடக்கஸ்தலத்துக்கு பிரம்மாண்டமான மாளிகை கோட்டை கொத்தளத்தில் வைக்கப்பட்டதாக இருக்கும். இவருடைய அம்மாவுக்கு தாஜ்மஹால் இருக்குது. அவுரங்கசீப்புடைய அம்மா தான் மும்தாஜ், அவங்க தாஜ்ங்கிறாங்கல்ல, அவங்க அம்மாவுக்கு கட்டப்பட்டதும் தாஜ்மஹால். அதை வெறுத்தார் இவர், அதை கண்டிச்சாரு, தகப்பனுக்கு எதிராக நின்றாரு. அதெல்லாம் ஹராம்னு பார்த்தாரு, அப்படிதானே? தனி மனிதரை துதிக்கிறது ஹராம்னு பார்த்தாரு. ஹராம்னு சொன்னார், அதை தடுத்தாரு. அதே மாதிரி அரசாங்கத்துடைய பணத்தை கேளிக்கை போல விரும்புகிறவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கேளிக்கைக்கெல்லாம் செலவழிக்க மாட்டேன், எல்லா இவருடைய பிறந்த நாள் உட்பட எல்லா கேளிக்கைகளையும் தடுத்து நிறுத்தினார். அப்போ எளிமையாக அவர் வாழும்போது அவர் தன்னளவில் தொழுகையை கடைப்பிடிக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் குரான் ஓதி கொண்டிருப்பாரு. அந்த மாதிரி இஸ்லாமிய அடிப்படையில் அவர் இருக்கிறதுனாலையும் மற்ற மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுக்கு வேற மன்னர்கள் மாதிரி அந்த புறத்தில் ஆட்டம் போடுவாங்க முஸ்லிம் மன்னர்கள்லாம். இவரை தவிர உள்ள எல்லா முஸ்லிம் மன்னர்களும் மற்ற மன்னர்களைப் போலவே அந்த புறத்து அழகிகளோட ஆட்டம் போட்டாங்க. இவர் ஒரு ஆளுக்கு தான் அந்த புறம் இல்லை, இவர் ஒரு ஆள் தான் அந்த புறத்துல நாயகிகளை வைத்துக் கொள்ளாத ஒரே ஆள் இவர் அவுரங்கசீப் தான். இன்னும் சொல்ல போனா அவருடைய இந்த மதங்கிற பார்வை அவர் இல்லைங்கிறதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அந்த உஸ்மானிய பேரரசு இருந்துச்சு இல்லையா, ஓட்டமன் பேரரசு தான் இஸ்லாமியர்களுக்கு கிலாபத்து, அவங்க உலக நாட்டுக்கெல்லாம் அவங்க தான் தலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லா மக்களுமே உலக நாடுகள்லாம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில். அந்த நேரத்தில் அதை எதிர்த்தவர் இவர். உஸ்மானிய பேரரசுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ என்ன எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டால், இவர் அது மதத்தின் அடிப்படையில் திரளணுங்கிறலாம் ஒரு அந்த கருத்தில் அவர் இருக்கலை. இஸ்லாமியர்களுக்கே ஒரு நாடு இருக்கிறது அப்படின்னு வரும்போது கூட நீ எங்களுக்கெல்லாம் ஆளுமை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருன்னா எதிர்த்தார். அதுக்கு எதிராக உலக அளவில் நெஞ்சார், சில வேலைகள்லாம் செஞ்சார். அதனால அவுரங்கசீப்புக்கு தன்னளவில் மத பற்றாளர், மதத்தை விட்டு கொடுக்க மாட்டார், அது ஒரு விஷயம். அதை அடுத்தவனை திணிக்கிற அளவுக்கு வெறுப்பு கொண்டவராக இருந்தாரா, மத வெறியரா இருந்தாரா, பிற மக்களை வெறுக்கக்கூடியவராக இருந்தாரா என்றால் அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அவர் உண்மையான இந்துவா ஒருத்தர் வாழ்ந்தா எனக்கு என்ன பிரச்சனை, உண்மையான கிறிஸ்துவரா ஒருத்தர் வாழ்ந்தா அடுத்தவருக்கு என்ன பிரச்சனை, உண்மையான முஸ்லீமா ஒருத்தர் வாழ்ந்தா மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க, அவங்க தொழுகை நோன்பு இதெல்லாம் செய்து கொண்டு ஜக்காத்து கொடுத்து கொண்டு கெட்ட செயல்களிலிருந்து விலகி கொண்டு போதை பழக்கம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அதுல நமக்கு என்ன பிரச்சனை? மற்ற முகலாய மன்னர்களை பற்றி கேள்வி வரும்போது பிராமணர்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க, கோவில்களுக்கு உதவி செய்வது வேற, பிராமணர்களுக்கு உதவி செஞ்சாங்க, அமைச்சரவையில் பிராமணர்களை வச்சுக்கிட்டாங்க, அங்க இந்து சனாதன தர்மத்தின் வேறுபாடுகளையோ தீண்டாமையோ எந்த முஸ்லிம் முகலாய மன்னரும் தடையில்லை, அது உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப உடன்கட்டை, பெண்களை உடன்கட்டை ஏறுதல் சதியில கூட அக்பர் தொடக்கத்துல ஏதோ ஒரு தடுத்தாருனாங்க, அப்புறம் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா சரிப்பா உங்க மதம் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்னும் எனக்கு சரியா தெரியல. அவுரங்கசீப் முழுசா தடை செஞ்சாரு, அதை முழுசா தடை செய்யறாரு. அதெல்லாம் உடன்கட்டை ஏறுவதை தடை செஞ்சாரு. தடை செய்யும் பொழுது ரஜபுத்தர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. இருந்தாலும் கூட இது கொலை செய்யறத ஒருத்தன் செத்ததுக்காக பெண்களை போய் கொலை செய்வது நான் ஏத்துக்கிற முடியாது,
அப்படின்னு சொல்லி அவங்களோட வெறுப்புக்கு மீறிய செஞ்சார்னு வைங்களேன். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவர் மதத்துல தலையிட்டார்னு சொல்ல முடியும். அந்த உடன்கட்டையை தடுத்தார்ல, அது வந்து அவர் தடுத்த மாதிரி தான் அங்கே இந்த சுதந்திர இந்தியாவுல வெள்ளைக்காரன் காலத்திலையும் தடுத்தாங்க. அவர் காலத்துல ராஜாராம் தடுத்த மோகன் மாதிரி ராய் பண்ணார். ராஜாராம் மோகன் ராய் செஞ்சாருங்கிறலாம் பார்க்குறோம்ல. அவங்களெல்லாம் வந்து மதத்துக்கு எதிராக அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கல. ஒரு பெண்ணை போய் கொல்ல எந்த மதம் சொன்னாலும் சொல்லிட்டு போகுது. ஒரு பெண்ணை போய் கொல்லலாமா? என்கிற ஒரு பார்வையில தான் அவங்க பார்த்தாங்க. அதுதான் அவுரங்கசீப்புக்கு இருந்துச்சு. அதனால நீங்க சொல்ற மாரி பிராமணர்களை தூக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் செய்யல. அதனால கூட நீங்க சொன்ன மாரி இவரை சித்தரிச்சு காட்டியிருப்பாங்க. அதே மாரி அக்பர்லாம் அப்படித்தான் நடந்தாரு. அக்பருடைய ஆட்சியிலலாம் பிராமணர்கள் வந்து ரொம்ப ஒரு செழிப்போடவும் சொகுசாவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாரி இல்லாம இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இவருடைய தகப்பனாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக இவர் வித்தியாசமான முறையில ஒரு ஆட்சி பண்ணி, எளிமையான முறையில ஆட்சி பண்ணது ஒரு காரணமா இருக்கலாம். இவரை மட்டும் சித்தரிப்பதற்கு. அது காரணத்துக்கு இந்த 2 விஷயம் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, ஜிஸ்யா வரி விதிச்சாரு அப்படிங்கிறது ஒரு விஷயமும், கோயில்களை இடிச்சாருங்கிறது சில பயணிகள் எழுதின ஒரு கட்டுரைகளை ஆதாரமா கொண்டு கோயில்களை இடிச்சாருன்ற மாதிரி சொல்லக்கூடியது ஒரு ஆதாரமா வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள். 2மே சரியானது கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கிட்ட விஷயம். கண்டிப்பா. வரலாற்றில் உண்மைகளை மறைத்து, கற்பிதங்களையும் கட்டுக்கதைகளையும் வைத்து, இன்னைக்கு நிகழ்காலத்தில் 2 மத நண்பர்களையும் சகோதரர்களையும் அடித்துக்கொண்டு மதத்தின் பேரால் இவங்க தான் அவங்கள கொன்னாங்க, உங்க தாத்தாவோட தாத்தா கூட வராது. இப்ப பலியாகிற மக்களுக்கும் யாருக்குமே தொடர்பு கிடையாது. அந்த இப்ப மும்பையிலயும் நாக்பூர்லயும் வாழ்ற எந்த முஸ்லீமுக்கும் அவுரங்கசீப்போட ரத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டு வாழ்ந்தாங்க. அவங்க எப்ப மதம் மாறினாங்க என்ன இதுன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா அவர்களே ஏதோ அவுரங்கசீப் வாரிசு மாதிரியும் சிவாஜியினுடைய வாரிசுகள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம ஒரு முன்னோர்களை கொண்டுட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்லி, அப்படியே வரலாற்றில் பகமை ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அதை மறைத்த வேணா, அதை மறந்து வாழ்வதுதான் சரி. ஆனா நடக்காத கிளறுவது கூடாது. ஏன்னா இப்ப எத்தனையோ சமண பள்ளிகள் இருந்த இடத்துலதான் வைணவ சைவ கோவில் கட்டுனதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சமண பள்ளிகள், சமணர்களுடைய பள்ளியை இழிச்சிட்டுன்னு. இவங்க RSS காரங்க என்ன சொல்றாங்க, எங்க சிவன் கோயிலை இழிச்சுட்டு தான் பள்ளிவாசல் கட்டினாங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆராய்ச்சி ஆதாரமோ இல்லையோ, இருக்கிற எல்லா பள்ளிவாசல் கீழே கிருஷ்ணர் இருக்காரு, ராமர் இருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. இப்படியே 500 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இடிச்சு தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா பூமியை தோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு அடியில என்ன இருந்துச்சு என்ன இது இருந்தது போயிட்டு இருக்க வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு சினிமாவை வைத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க என்ன அப்புறப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னாட்டா அது வந்து பெரிய கோட்டை கொத்தளம்லாம் அதுல கிடையாது. சும்மா தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடலாம். சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் என்ன மேட்டர்ன்னு கேட்டா, காங்கிரஸ் காலத்துல வந்து அந்த அவுரங்கசீப் அடக்க ஸ்தலத்தை வந்து தொல்லியல் துறையில எடுத்துக்கிட்டாங்க. தொல்லியல் துறையில எடுத்துட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம உள்ள போனா கூட பர்மிஷன் வாங்கி தான் போகணும். எல்லாரும் போக முடியாது. அப்ப தொல்பொருள் இலாக்காங்கிற அந்த தொல்லியல் துறை கைவசப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா, அது அருங்காட்சியகம் அந்த மாதிரி கேட்டகரியில வந்துடும் அது. அதனாலதான் அவர் முதல்வர் சொல்றாரு, அதை நானே பாதுகாக்கிற இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இல்லைன்னா தூக்கி போட்டுரு. நானே பாதுகாக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்டைய அந்த படையை எதிர்த்து போய் அதை போய் இடிக்கணும். நானே பாதுகாக்கிற ஒரு இடத்துல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியாது, சட்டப்படி அதை அப்புறப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம்னு சொல்றாங்க. சட்டப்படி செய்வாங்க. ஏன்னா பாபர் மசூதி தீர்ப்பு வாங்கின மாதிரி இதை முதல்ல தொல்லியல் துறை நீக்குவாங்க. நீக்கினதுக்கு பிறகு இது ஒரு கரும்புள்ளியா இருக்குது, நாங்க வந்து அதை அப்புறப்படுத்துறோம்னு கூட சொல்லுவாங்க. அது நீதிபதிகள் சரின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பாபர் மசூதி தீர்ப்பு இருக்குது. சட்டப்படி செய்வோம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மாதிரி அவங்க அகற்றத்தான் போறாங்க. அகற்றுவதற்கு முடிவெடுத்துட்டு இதெல்லாம் பெருமைக்கு உரியது இல்லை. ஒரு ரவுடியா இருந்து ஒருத்தவங்க அப்பாவியை கொண்டுட்டான்னு அது பெருமையா? பெருமை கிடையாது. அவன் வந்து ரவுடித்தனம்னு தான் வெளிப்படுமே தவிர அதை பெருமை அடிக்க ஒன்றும் கிடையாது. இவங்க அதை செய்வாங்க. செய்யறதுக்கு தான் திட்டம் போட்டு இறங்குனாங்க. தொல்லியல் துறையில இருக்கிறத கவனிக்காம செஞ்சுட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கே போய் நினைஞ்சிருப்பாங்கன்னா இடிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல அது தொல்பொருள் இலாக்காவில் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பாதுகாப்பு அங்க இருக்குது, நம்ம வந்து நம்ம அரசாங்கத்தை நம்ம போய் மத்திய அரசாங்கத்துடைய இராணுவத்தோட மோதிக்கிட்டு போய் இருக்கிற மாதிரி வரும். அப்படி வேணாமேன்ற பிறகுதான் என்ன செய்யறாருன்னா பட்னாவிஸ் அதை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம செய்ய முடியாது, நானே அதை பாதுகாக்கும் கடமையில் நான் இருக்கிறேன், அதனால அப்புறப்படுத்துறது இயலாது, ஆனா சட்டப்படி அப்புறப்படுத்துவோங்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்டா, இவங்க அந்த அப்புறப்படுத்தலுங்கிற அந்த இதை நோக்கி பயணிக்கிறாங்க. எப்படி பயணிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக இதை முதல்ல தொல்லியல் துறையிலேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இது தொல்லியல் துறையிலேருந்து அப்புறப்படுத்தணும்னு வெளியேற்றிடுவாங்க. வெளியேற்றினா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பாதுகாப்பு அங்கே இருக்காது. போலீஸ் ராணுவம்லாம் அங்கே குவிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்படாது. சும்மா திறந்த மாதிரி கிடக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, பாபர் மசூதி செஞ்ச மாதிரி என்ன செய்வாங்க,
அதை போய் இடிச்சு தகர்த்துட்டு எங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் அடக்கிவிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு பேர் அவுரங்காபாத், அவர் பேர்ல தான் இப்ப அந்த ஏரியாவுக்கே பேரு. அது கூட ம், இந்த ம். இவர் பேருக்கு மாத்துனாங்க. இப்ப யார் பேரு இந்த ஆமா. சொல்றாங்கல்ல சிவாஜி மகன், அவர் பேருக்கு சாமர்த்தியா. அவர் பேருக்கு மாத்துனாங்க. இப்ப அந்த அந்த ஊருடைய பேரை மாத்திட்டாங்க. அந்த ஊருக்கு ம். பேர் அவுரங்காபாத் தான். அவர் அவுரங்கசீப்ங்கிற காரணத்தினால தான் அவுரங்காபாத்ன்னு வச்சிருக்கிறாங்க. அங்க தான் இருந்த ஒரு ஆண்டு ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாரு. அதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த அவுரங்காபாத்ல வந்து பேரை மாத்துன மாதிரி, இந்த இவரையும் தூக்கி எறிஞ்சிட்டோம்னா, பெரிய கரைய நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, அத ஓட்டு பொறுக்குவதற்கு பயன்படுத்துவாங்க. இந்துக்களுடைய கௌரவத்த மீட்டு தந்துட்டோம்பாங்க. செய்வாங்கன்னா செய்வாங்க. இந்த நாட்டில் செய்ய கண்டிப்பாங்க. முடியுமான்னா, அரசியல் சாசனப்படி நடக்கிற நாட்டில் செய்ய முடியாது. நம்ம நாட்டில செய்ய முடியும். நம்ம ம். நாட்டில நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. அப்படி செஞ்சிருக்கிறார்கள். அதனால் நீதிமன்றங்கள் அதுக்கு ஒத்துழைப்பாங்க. அரசாங்கம் ஒத்துழைக்கும். காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. இன்னைக்கு வேடிக்கை பார்க்காத காரணம் என்னன்னு கேட்டா, இவங்களே இத பாதுகாக்கிற கடமையில இருக்கிற ஒரே காரணத்தினால தான். அது ம். வெளிப்படையாவும் சொல்லிட்டாரு. மராட்டிய முதல்வர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டார். நானே பாதுகாக்கிற கடமையில இருக்கிறேன். ஆனா சட்டப்படி அப்புறப்படுத்துவேங்கிறார். அப்ப சட்டப்படி ம். அப்புறப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்னா, இதான் அவங்க சட்டங்கிறது அதான். சட்டப்படின்னா ம். என்னன்னு கேட்டா, சட்டத்த வளைச்சு ம். அப்புறப்படுத்துவதுக்கு தான் அந்த வார்த்தைய சொல்லுவாங்க. இப்ப சட்டப்படி இந்த அவுரங்கசீப் சமாதிய என்ன செய்வாங்க? இது பண்ணுவாங்க. அதுபோக உலகம்லாம் என்ன செய்யுதுன்றா, ஒரு இறந்தவருடைய பாடி அந்த இடத்த அப்புறப்படுத்துவது ரொம்ப கேடுகெட்ட அநாகரிகமா தான் உலக ஆமா, மக்கள் ஆமாம். பார்ப்பாங்க. ம். என்ன ஒரு இறந்து போன பாடிய தூக்கி போடுவது, இறந்து போன ஒரு ஆளுடைய அடக்கத்தனம் அது. ஒரு வழிபாட்டு தலமை வேற ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு 2க்கு 3க்கு 6 அதான் அவருடைய அளவு. அவ்வளவுதான் சமாதிக்குள்ள இடம். ம். ம். 3க்கு 6ங்கிற ஒரு கணக்குல ஒரு குழி தோண்டி என்ன செஞ்சிருப்பாங்க, அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது தர்கா மாரி பெரிய ஒரு இதுவாவும் மக்கள் போறது கிடையாது. சுற்றுலாவா போய் பார்ப்பாங்க. சுற்றுலா தலமா போறாங்கல்ல, சுற்றுலா பயணிகள் வந்து, ஓ! இதான் அவுரங்கசீப் அடக்கம் பண்ண இடமா? இதான் அவர் வசித்த பகுதியான்னு அதுக்கு தான் போறாங்களே தவிர, இந்த தர்காக்களுக்கு ஜியாரத்துக்கு போறாங்களே அப்படி ம். போறது கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. அவுரங்கசீப்புடைய சமாதிகள் வந்து அதுல சந்தனம் பூசுவது, சந்தனம் கூடு எடுப்பது, அந்த விழாக்கள்லாம் நடப்பது கிடையாது. அப்படி இருந்தா கூட இவங்களுக்கு ஒரு உறுத்தலாவது வருதுன்னு யோசிக்கலாம். ஆமா, ஆமா. உங்களை போன்றவர்களே அத தடை செய்ய தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் தப்புன்னு தானே சொல்லுவீங்க. ஆமா, ஆமா. அதனால அது அந்த மாரி விஷயங்கள் தான். நீத்தார் பெருமைங்கிறது நம்ம தமிழர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒண்ணு. இறந்து போன ஒருத்தரை பற்றி நீத்தார் பெருமைன்னே சொல்லுவாங்களே. இறந்து போனவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. அவங்க இறந்துட்டாங்க அவ்வளவுதான். அப்படிங்கிறது நம்ம தமிழ் இலக்கியத்திலேயும் அது ஒரு பெருமையா தான் எல்லாரும் பேசுறாங்க. அ அதே மாரி எதிரி நாட்டுக்காரனா இருந்தாலும் அந்த வீரன் இறந்துட்டானா, அந்த இறந்து போன வீரனுக்கான மரியாதை தரணுங்கிறதெல்லாம் போர் மரபு. போர் மரபு. ஒரு அந்த மாரியான மரபுகளை எல்லாம் மீறி செயல்படுவது மீறி ஜனநாயகத்திற்கு செய்றாங்க. ஆமா. ம். ஜனநாயகத்துக்கு அழகல்ல. அது ரொம்ப ம். ஆழமா வரலாற்று ரீதியாவும், தர்க்க ரீதியாவும் நியாயத்தின்படி எது? உள்ளது உள்ளபடி என்ன? யாரும் மதத்தின் ம். பக்கம் நின்னு பேச வேணாம். முஸ்லிம்னும் பேச வேணாம், ம். இந்துன்னு பேச வேணாம். எது உண்மையோ, எது நியாயமோ, அதை பேசுவோங்கிற ம். அடிப்படையில அத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது சரி. போன்ற நேர்காணல்கள் வரலாற்றை தெளிவுபடுத்தட்டும். எல்லா மதத்தை சேர்ந்த நம்பிக்கையாளர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் உண்மை என்ன என்பதை எடுத்துச் சொல்ல உதவும் வகையில் இந்த நேர்காணல் அமைந்தது. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.